நீ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 13:16. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். இந்த வசனத்துக்கு குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே தேவதூதர் மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் தரிசனமாகி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு ஆசீர்வதிக்கிறார். அதுதான் சிம்சோன். இப்படி தேவதூதர் வெளிப்படுத்தினதும் மனோவா பலி செலுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்போ தேவதூதர் சொல்கிறாரு, நீ பலி செலுத்தணும்னா அதை கர்த்தருக்கு செலுத்துன்னு சொல்கிறாரு. இங்கே தேவதூதராக இருந்த போதிலும் இவர் தேவனுக்கு பலி செலுத்த சொல்லி தேவனை உயர்த்துறாரு. சகல வல்லமே தேவதூதருக்கு தேவன் கொடுத்த போதிலும் தேவதூதரோட பணிவும் தாழ்மையும் எவ்வளவு அதிகமாக இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எந்த வல்லமையும் மனுஷர்களான நமக்கு இல்லாத போது நம்மளை நாமளே உயர்ந்தவங்க, அறிவாளி, திறமைசாலி, பலசாலி நினைக்கிறது முட்டாள்தனம். உண்மையாகவே தேவனை உணர்ந்தவங்க, தேவனுடைய உறவில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தன் பெருமை நிச்சயமாக இருக்காது. சகலமும் தேவனால் உண்டாகுதுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இப்படி தன்னை தாழ்த்தி தேவனை உயர்வாக நினைக்கிற வரைக்கும் தேவன் ஒருபோதும் நம்மளை தாழ்ந்து போக விட மாட்டார். ஆமேன்.